ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் நேம் பார்த்தீங்கன்னா பிரகாஷ். நான் சென்னையிலேருந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன். சூப்பராக லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸாக கம்பெனி ஆரம்பிச்சு ஒரு 6 வருஷம் ஆகிடுச்சு. நான் வந்து ஒரு ஐடி எம்ப்ளாயி. அடிஷ்னலாக ஒரு வருமானம் வேணும், ஓகேங்களா. ஜாபு மட்டுமே நம்ம நம்பி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நிறைய ஜாப் வந்து பார்த்திங்கன்னா சர்ச் பண்ண. எல்லாம் பார்த்திங்கன்னா சேல்ஸ் டார்கெட் எல்லாமே இருந்தது. அதுமாதிரி இல்லாமல் ரொம்ப நாளாக சர்ச் பண்ணி சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அதுவும் பார்த்திங்கன்னா இந்த கொரோனா டைம்லேயும் வந்து டெவலப் ஆன ஒரு இண்டஸ்ட்ரி. ஃபியூச்சரே பார்த்திங்கன்னா இதை நோக்கி தான் வந்து போயிட்டுருக்கு. ஸோ வந்து அது மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரி வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதுதான் உங்கள்கிட்ட நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். இந்த வியாபாரம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருந்தால் போதும், நீங்கள் பண்ணலாம். 18 வயசுக்கு மேற்பட்ட நபர்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் இதை பண்ணலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஹவுஸ் ஒய்ஃப் பண்ணுறாங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், அப்புறமா வேலைக்கு போய்ட்டே பண்ணுறாங்க, பார்ட் டைம் பண்ணுறாங்க. நான்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல் டைம் பண்ணிகிட்ருக்கேன். நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஃபுல் டைமும் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ வந்து இது நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், நீங்கள் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருந்தால் போதும். இப்போ ஸ்மார்ட் ஃபோன் பார்த்திங்கன்னா நம்ம எல்லோரும் பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்குன்னு சொல்லிட்டு, இன்ஸ்டாகிராம்னு சொல்லிட்டு வேறு யாரும் சம்பாதிக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வந்து நீங்கள் வந்து இந்த வியாபாரம் வந்து நீங்கள் ஸ்மார்ட் ஃபோன் வந்து நீங்கள் சம்பாதிக்கிறதுக்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இந்த வியாபாரத்துக்கு முக்கியமான விஷயம் என்னென்னா ஸ்மார்ட் ஃபோன் தான். கம்பெனியோட ப்ரொஃபைல் பார்க்க போகிறோம். கம்பெனியை வந்து எப்போ ஆரம்பித்த கம்பெனி பார்த்தீங்கன்னா 27 ஜூலை 2018 சென்னை குரோம்பேட்டில் கம்பெனி டேட்டா பேஸ் இருக்குது, கஸ்டமர் கேர் நம்பர் இருக்குது. இந்த 27 ஜூலை 2024 வந்து கம்பெனி 6 வருஷம் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. 7 வருஷம் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. கம்பெனியோட ஃபுல் நேம் பார்த்தீங்கன்னா access.com ஸ்டோர் பிரைவேட் லிமிடெட், ஓகேங்களா. இது கம்பெனி பார்த்தீங்கன்னா சென்னை குரோம்பேட்டில் வெற்றி தியேட்டர் பக்கத்தில் இருக்குது, ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது, ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கம்பெனிக்கு வந்து ஆஃப்லைன் ஸ்டோர் இருக்குது. அது எங்கே பார்த்தீங்கன்னா சென்னை குரோம்பேட்டில் இருக்குது அண்ட் திருச்சியில் இருக்குது, ஓகேங்களா. இது ஆஃப்லைன் ஸ்டோர்ன்றது என்னென்னா நம்ம வந்து ஃபிசிக்கலாக வந்து நம்மளுக்கு வந்து ட்ரெஸ்ஸோ இல்லை மளிகை சாமாவோ எப்படி நம்ம சரணா ஸ்டோரில் போய் நம்ம வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் வாங்குகிறோமோ அதுமாதிரி வந்து ஸ்டோராகவே நம்ம கம்பெனியில் வச்சுருக்காங்க. தமிழ்நாடு பேஸ்ட் கம்பெனி தான். கம்பெனியோட எம்டி சார் பார்த்தீங்கன்னா ஏபி செந்தில்குமார் கம்பெனியோட எம்டியாக இருக்காங்க. மிஸ்டர் சி பாபு சார் கம்பெனியோட சிஇஓ இருக்காங்க. கம்பெனியில் பார்த்தீங்கன்னா 12 ஃபவுண்டர் டைரக்டர் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 41 வைஸ் பிரசிடென்ட் இருக்காங்க. கம்பெனியில் 500 சிடிஸ் இருக்காங்க. அது நானும் ஒரு சிடியாக இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் 2000 இடிஸ் இருக்காங்க. கம்பெனியில் 120 பிரான்ச் ஆஃபீஸாக இருக்குது நம்மளுக்கு, சரிங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி வந்து லீகலாக ரன் பண்ணுறதுக்கான சர்டிஃபிகேட்லாம் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேஷன் சர்டிஃபிகேட் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா பேன் நம்பர், டேன் நம்பர்லேருந்து கம்பெனி கரெக்டாக வரி கட்டுறாங்களா, கம்பெனி லீகலாக கம்பெனியாக நம்பி பண்ணலாமா அப்படின்னு நம்பிக்கை உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதை செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட் இருக்குது. இல்லை பார்த்தீங்கன்னா முழுக்க பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் ஷாப்பு, ஆன்லைன் ஷாப்பிங் இருக்கிறதுனால இது முழுக்க பார்த்தீங்கன்னா இது வந்து ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட், உணவுப் பொருள் வந்து தரமாக இருந்தால் மட்டும்தான் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கான சர்டிஃபிகேட்டை கம்பெனியில் வந்து வாங்கியிருக்காங்க. நம்ம ஆப்லேயும் சரி நம்ம ஷாப்லேயும் பார்த்தீங்கன்னா என்னென்ன திங்ஸ்லாம் வந்து டைப் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஹோம் நீட்ஸ், நம்ம நார்மலாக டே டு டே நம்ம காலைல எழுந்துலேருந்து நைட்டு தூங்குற வரையும் என்னென்ன பொருளாக நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோமோ அந்த பொருளெல்லாம் டைப் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரெஸ் ஐட்டம்லேருந்து நிறைய அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த ஹோம் அப்ளையன்ஸ் இருக்குது, குழந்தைங்களுக்கான ட்ரெஸ் இருக்குது. இன்சூரன்ஸும் பார்த்தீங்கன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார் இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்காங்க. நம்ம கம்பெனியோட ஆப் பார்த்தீங்கன்னா இதுதான். இது பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் போனீங்கன்னா அந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேன்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கரண்ட் பில் பே பண்ணுறது, இப்போ நம்ம எப்படி ஜிபேயில் வந்து நம்மளுக்கு தேவையான விஷயங்களை யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி நீங்கள் இதுலேயும் யூஸ் பண்ணிக்கலாம். கம்பெனிக்கு 2 ஆப் இருக்குது. ஒன்று ஆன்லைன் ஷாப்பிங், இன்சூரன்ஸ், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிறைய சர்வீசஸ் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்காங்க ஒரு ஆப்பில். இன்னொரு ஆப்பில் பார்த்தீங்கன்னா பில் பேமெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்பெனியோட ஓன் ஆப்பு. இது ரெண்டு ஆப்புமே பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா நிறைய ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் இருக்குது. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க மட்டும் தான் சம்பாதிப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏர்னிங் அண்ட் ஷாப்பிங் ஆப் வந்து நம்ம ஆப்பு தான். இது என்னன்றது இன்னும் கிளியராக நம்ம இப்போ பார்ப்போம். ஆக்சிஸில் ஜாயின் பண்ணால் என்னென்ன பெனிஃபிட்ன்றது பார்ப்போம். பெனிஃபிட் ஆஃப் ப்ரைம் மெம்பர்ஷிப்ன்றது என்னென்னா உறுப்பினர், ஓகேங்களா. நம்ம அமேசானில் ப்ரைம் மெம்பர்ஷிப் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்போலோ ஃபார்மர்ஸில் பார்த்தீங்கன்னா ப்ரைம் மெம்பர்ஷிப் இருக்குது. நம்ம ரிலையன்ஸில் இருக்குது. முடிவெட்டுற கடையிலேருந்து எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா டோனி கையிலேருந்து எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு கார்டுமே கொடுத்துருவாங்க, ப்ரைம் மெம்பர்ஷிப்னு கொடுத்துருவாங்க, ஓகேங்களா. அப்போது நம்மளதுலேயும் பார்த்தீங்கன்னா ப்ரைம் மெம்பர்ஷிப் இருக்குது. அதுக்கு நம்ம ப்ரைம் மெம்பராக ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப்பில் ஒன்லி ஒன் டைம் பர்ச்சேஸ் பண்ணோம். பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து 60 பாயிண்ட் வேல்யூ தராங்க, ஓகேங்களா. அது என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணணும்னு நம்ம லாஸ்ட்டில் சொல்கிறேன். கேன் ஆல் ஆக்சிஸ் பிரான்ச் ஆஃபீஸ், நம்ம எல்லா பிரான்ச் ஆஃபீஸும் வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு சொல்லிட்டு யூனிக்காக பார்த்தீங்கன்னா ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துருவாங்க லைஃப் டைம் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் ப்ராடக்ட் வாங்கிக்கலாம் வேணும்னா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேசிவ் இன்கம் இருக்குது. நான் வந்து இருந்தாலும் இல்லைனாலும் என் குடும்பத்துக்கு வந்து ஒரு வருமானம் வர மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் ஃப்ரீ டெலிவரி பண்ணுறாங்க, நோ சார்ஜபிள்.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ட்ரைனிங். நீங்கள் மொபைல்லேயே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ட்ரைனிங் கற்றுக்கலாம். நோ ரினிவல். இங்கே மாதம் நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணணும். எப்படி நம்ம வந்து மொபைல் ரீசார்ஜ் பண்ணுறோம்ல அது மாதிரி பேமெண்ட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அது மாதிரி இல்லை. நீங்கள் கரண்ட் பில் பே பண்ணணும் அது மாதிரிலாம் எதுவுமே இல்லை. இங்கே ரினிவல்ன்றதே இல்லை. ஒன் டைம் பர்ச்சேஸ் மட்டும் தான், லைஃப்பில் ஒன் டைம். ஓகேங்களா. இன்கம் பார்த்தீங்கன்னா எப்படிலாம் தராங்க பார்த்தீங்கன்னா, டைப் ஆஃப் இன்கம் பார்த்தீங்கன்னா டைரக்ட் ரெஃபரல் இன்கம், டீம் ரெஃபரல் இன்கம், டெவலப் இன்கம், ரீபர்ச்சேஸ் இன்கம், ஸ்பெஷல் இன்கம். ஓகேங்களா. இந்த டைரக்ட் ரெஃபரல் இன்கம்னா என்னன்றது ஃபஸ்ட் நம்ம பார்ப்போம். டைப் ஆஃப் இன்கம் பார்த்தீங்கன்னா ரெஃபரல் இன்கம் இருக்குது, ரீபர்ச்சேஸ் இன்கம் இருக்குது. ரெஃபரல் இன்கம்னா என்னென்னா வீக்லி இன்கம் நமக்கு தராங்க, ரீபர்ச்சேஸ் வந்து மந்த்லி இன்கம். ஃபஸ்ட்டு ரெஃபரல் இன்கம் பார்ப்போம். யூன்றது நான் என்ன பண்ணுவேன்னா, ஒன் டைம் ப்ரைம் மெம்பராக வந்து ஜாயின் பண்ணியிருப்பேன். என் லைஃப்பில் ஒன் டைம் ப்ரைம் மெம்பராக ஜாயின் பண்ணியிருப்பேன். அதுக்கு என்ன பண்ணியிருப்பேன், ஒன் டைம் பர்ச்சேஸ் பண்ணி 60 பாயிண்ட் வேல்யூவில் ஜாயின் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா. நான் இந்த வியாபாரம் வாய்ப்பை பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக வந்து 2 பேருக்கு மட்டும் தான் தர முடியும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் வந்து லத்தாக்கும், ரைட்டில் வந்து ரவிக்கு மட்டும் தான் தர முடியும். அவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டைம் ப்ரைம் மெம்பராக ஜாயின் பண்ணுறதுக்கு பெனிஃபிட்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு பர்ச்சேஸ் பண்ணி வருவாங்க. அப்போது அவங்களுக்கும் 60 பாயிண்ட் வேல்யூ கிடைக்கும், லதாக்கும் ரவிக்கும் 60 பாயிண்ட் வேல்யூ கிடைக்கும் போது என்னோடய இன்கம் பார்த்தீங்கன்னா 600 ரூபா எனக்கு கிடைக்கும். ஓகேங்களா. அப்போது என்னென்னா, என் நம்பி வரவங்களை நான் இங்கே சம்பாதிக்க வச்சா மட்டும்தான் நான் வந்து இங்கே என்னால் சம்பாதிக்க முடியும். நம்ம வேலைக்கு போயிருப்போம், அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் மட்டுமே சம்பாதிப்பேன். என் மூலிமா பார்த்தீங்கன்னா என்னோடய பாஸ் அதிகமாக சம்பாதிப்பாங்க, அது மூலிமா எனக்கு ஒரு வருமானம் தருவாங்க. இங்கே அப்படி இல்லை, நீங்கள் நிறைய பேர் சம்பாதிக்க வச்சா உங்களுக்கு நிறைய இன்கம் தருவாங்க. இங்கே இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 600 ரூபா இன்கம் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ரீபர்ச்சேஸ் இன்கம். பார்த்தீங்கன்னா யூன்றது நான் தான். லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா லத்தாவும் ரவியும் அவங்களுக்கு வீட்டுக்கு தேவையான திங்ஸாக மாதம் ஒரு ஏதோ வேணும்னா வாங்கிக்கலாம். வாங்கணும்னு கட்டாயம் இல்லை. மேபி வாங்கினாங்கன்னா அது மூலிமா பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பாயிண்ட் பேஸ் பண்ணி எனக்கு பார்த்தீங்கன்னா 10 PV பேர் மேட்ச் ஆகி எனக்கு 100 ரூபா கிடைக்கும். சரிங்களா. இது பார்த்தீங்கன்னா டெவலப் இன்கம். இங்கே நம்மளுக்கு எப்படி பார்த்தீங்கன்னா இன்கம் அதிகமாக நம்மளுக்கு வரன்றது பார்ப்போம். இது என்னென்னு சொல்லுவாங்கன்னா மல்டிபிள் ஐடி பெனிஃபிட்ஸ் சொல்லுவாங்க. இப்போ யூன்றது நான் தான். ஓகேவா. என்னால் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக வந்து 2 பேர் மேலே வந்து ரெஃபர் பண்ண முடியாது. ஓகேங்களா. அப்போது இங்கே ஒரு எக்ஸாம்பிளுக்காக போட்டிருக்காங்க. இந்த யூன்றது நான். இப்போ எங்கள் கான்டாக்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 16 பேர் சும்மா எக்ஸாம்பிளுக்கு போட்டிருக்காங்க. 16 பேர் இருக்காங்கன்னா 8 பிரித்து போடலாம். ஓகேங்களா. 8 நபர்களாக பிரித்து போடும்போது என்ன ஆகும்னா, அப்போது ஒரு நபர் ஜாயின் பண்ணும்போது நம்மளுக்கு 60 பாயிண்ட் வேல்யூ கிடைக்கும். அப்போது 8 மெம்பர்ஸ் வந்து ஆட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 480 PV கிடைக்கும், இங்கே ஒரு 480 PV. 480 PVயும் பேர் மேட்ச் ஆனால் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 4800 இன்கம் கிடைக்கும். அப்போது நான் ஒரு ஐடி போட்டு ஜாயின் பண்ணால் அதிகபட்சமாக என்னால் பார்த்தீங்கன்னா 60,000 வீக்லி சம்பாதிக்கலாம். இது வந்து லிமிட்டட், சீலிங் லிமிட் சொல்லுவாங்க. இவ்வளோ சம்பாதிக்க முடியும் ஒரு ஐடியில் வாரம். இயர்லி பார்த்தீங்கன்னா 28,80,000 இன்கம் சம்பாதிக்கலாம். ஓகேங்களா. ஒரு ஐடி நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணி நான் ஜாயின் பண்ணுறது மூலிமா. சரி பிரதர், எனக்கு இன்கம் அதிகமாக வேணும், இன்கம் நான் வந்து அதிகமாக சம்பாதிக்க வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் ஒரு பிளான் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஐடி 3 ஐடி போட்டு பண்ணலாம். நம்ம பேர்லேயே 3 முறை வந்து பர்ச்சேஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அப்போது U1 நான் தான், U2 U3 நான் தான். ஓகேங்களா. அதே 16 பேர் நம்ம என்ன பண்ணுவோன்னா, கீழே U2 கீழே வந்து 4 நாளாக பிரித்து போடுவோம், U3 கீழே வந்து 4 நாளாக பிரித்து போடுவோம். ஓகேங்களா. அப்போ பிரித்து போடும்போது ஒரு பேர் மேட்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா 600 ரூபா. இப்போ 4 பேர் மேட்ச் ஆகும்போது எனக்கு பார்த்தீங்கன்னா 2400 கிடைக்கும். U2க்கு U3க்கும் 2400 கிடைக்கும். U1 வந்து நான் எந்த ஒர்க்கும் பண்ணியிருக்க மாட்டேன், அது பார்த்தீங்கன்னா 5400 எனக்கு வந்து இன்கம் கிடைக்கும். ஓகேங்களா. ஏன்னா U1க்கு லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா 9 ஐடி இருக்குது, ரைட்டில் 9 ஐடி. ஓகேங்களா. இந்த 9 பேர் மேட்ச் ஆனால் எனக்கு 5400. அப்போ 19 பேர் மேட்ச் ஆனால் எனக்கு 6000 ரூபா. இதுதான் கான்செப்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா வீக்லி பார்த்தீங்கன்னா 1,80,000 இன்கம் சம்பாதிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இயர்லி பார்த்தீங்கன்னா 93 லட்சம் இன்கம் சம்பாதிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா 7 ஐடி பிளான் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா நம்ம பேர்லேயே பார்த்தீங்கன்னா 7 டைம்ஸ் கூட நம்ம பர்ச்சேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம பேரில் ஐடி போட்டுக்கலாம். அது பார்த்தீங்கன்னா மேலே இருக்க டாப் 3 ஐடிக்கு பார்த்தீங்கன்னா U1 U2 U3 இந்த பெருசாக ரவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 3 ஐடிக்கு நம்ம எந்த ஒர்க்கும் பண்ண தேவையில்லை. கீழே இருக்க 4 ஐடிக்கு மட்டும் ஒர்க் பண்ணால் போதும். U4 U5 U6 U7 அதே 16 நபர்களை நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் போட்டிருக்கோம். இது வந்து இப்படி தான் பண்ணணுன்றது இல்லை. ஓகேங்களா. எவ்வளோ இன்கம் வரணுன்றதுக்காக தான் போட்டிருக்கோம். 16 நபர்களை வந்து 2 பிரித்து போடலாம். இங்கே 2 இங்கே 2 வந்து 16 பிரித்து போடும்போது ஒரு ஜோடிக்கு வந்து 600 ரூபா. 2 ஜோடி பேர் மேட்ச் ஆனால் எனக்கு பார்த்தீங்கன்னா U4க்கு 1200, U5க்கு 1200, U6க்கு 1200, U7க்கு 1200, டோட்டலாக 4800 இன்கம் வந்துடும். நான் செஞ்ச ஐடிக்கு வந்து ஒர்க் பண்ண ஐடிக்கு மேலே இருக்க 3 ஐடிக்குமே இன்கம் வரும். அது பார்த்தீங்கன்னா U2க்கு பார்த்தீங்கன்னா
லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா U4 அது கீழே வந்து 4 ஐடி ஓகேங்களா. ரைட்டில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி U5 அது கீழே 4 ஐடி. அப்போ 5 பேர் மேட்ச் ஆகி அதுக்கு ஒரு 3000 ரூபா. அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா 5 பேர் மேட்ச் ஆகி 3000 ரூபா. U3க்கு 3000 ரூபா. U1க்கு பார்த்தீங்கன்னா டோட்டலாக பார்த்தீங்கன்னா U2 U4 U5 அது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 8 ஐடி ஓகேங்களா. மொத்தம் பார்த்தீங்கன்னா 11 ஐடி. அதேமாதிரி தான் இங்கே சைடு பார்த்தீங்கன்னா U3 U6 U7 அது கீழே பார்த்தீங்கன்னா 8 ஐடி. மொத்தம் 11 ஐடி. இந்த 11 ஐடி பேர் மேட்ச் ஆகி U1க்கு பார்த்தீங்கன்னா 6600 இன்கம் வரும். டோட்டலாக ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா 17400 இன்கம் சம்பாதிக்கலாம். வீக்லி பார்த்தீங்கன்னா 4,20,000 வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஐடிக்கு 60,000னா 7 ஐடிக்கு 4,20,000 இன்கம் சம்பாதிக்கலாம். இயர்லி பார்த்தீங்கன்னா 2,18,00,000 சம்பாதிக்கலாம். இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், சேம் ஒர்க்கு தான் பார்த்தீங்கன்னா நினச்சிங்களேன் நம்மளுக்கு வந்து 60,000 சீலிங் லிமிட் தராங்க நம்மளுக்கு ஈச் ஐடிக்கு ஓகேங்களா. மல்டிபிள் ஐடி இன்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைம் மெம்பர்ஷிப்பாக நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணி என் லைஃப்பில் வந்து ஒன் டைம் வாங்குறது மூலிமா எனக்கு பார்த்தீங்கன்னா ரெஃபரல் இன்கம் மட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஐடிக்கு 60,000 கொடுக்குறாங்க வாரம். மந்த்லி பார்த்தீங்கன்னா அது வந்து 4 வாரமாக போடும்போது 2,40,000 ரூபா ஒரு மந்த்து கிடைக்கும். இயர்லி பார்த்தீங்கன்னா 28,80,000 ரூபா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரீபர்ச்சேஸ், அதே ஒரு ஐடி தான் நம்ம என்ன பண்ணுறோம் பர்ச்சேஸ் பண்ணி ஜாயின் பண்ணுறது போது மந்த்லி பார்த்தீங்கன்னா 2.5 லட்ச ரூபா இன்கம் அதையும் சம்பாதிக்கலாம். மொத்தம் இயர்லி பார்த்தீங்கன்னா 30 லட்சம் இன்கம் சம்பாதிக்கலாம். ஒரு ஐடி போட்டு நான் வந்து ரெஃபரல் ரீபர்ச்சேஸ் ரெண்டுமே சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐடிக்கு வந்து 4,90,000 இன்கம் சம்பாதிக்க முடியும். 3 ஐடிக்கு பார்த்தீங்கன்னா 14,70,000 ரூபா. 7 ஐடிக்கு பார்த்தீங்கன்னா 34,30,000 ரூபா. என் வாழ்க்கையில் வந்து எங்கேயோ ஒரு கடையில் வந்து வாங்கிட்டு இருக்க பொருளை கடையை மட்டும் மாற்றி இந்த வியாபாரத்துக்காக இவ்வளோ இன்கம் சம்பாதிக்கிறதுக்கு வாங்கும் போது எனக்கு இவ்வளோ இன்கமும் கிடைக்குது, எனக்கு பெரிய ஒரு வருமான வாய்ப்பும் கிடைக்குது. கரெக்டுங்களா? அப்போது என்ன வாங்கணுன்றதை நம்ம கிளியராக இதுக்கப்புறம் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெஃபரல் இன்கம் பார்த்தோம். இல்லை இன்னொன்று பார்த்தீங்கன்னா இல்லை இன்சூரன்ஸ் நான் சொன்னேன் பார்த்தீங்களா ஆரம்பத்தில். இல்லை இன்சூரன்ஸோ நீங்கள் வேணால் நீங்கள் பண்ணிக்கலாம். அதுக்கும் கம்பெனியில் வந்து கமிஷன் தராங்க. இது நம்ம கம்பல்சரி பண்ணுமா அப்படிலாம் கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை. உங்களுக்கு அடிஷ்னலாக இன்னொரு இன்கம் வேணும்னா நீங்கள் வந்து இதுவும் பண்ணிக்கலாம். இது சும்மா ஓரளவு மட்டும் சொல்கிறேன். நம்ம ப்ரீமியம் வந்து அமௌண்ட்டு பே பண்ணுவோம் நம்ம ஏஜென்ட்டுக்கிட்ட. ஏஜென்ட் பார்த்தீங்கன்னா 15% கமிஷன் போவோம். அதை நீங்கள் ஆக்சிஸ் பே மூலிமா நீங்கள் வந்து ஏஜென்ட்டை நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா அவருக்கு வர 15% கமிஷனில் 10% பார்த்தீங்கன்னா உங்களுக்கே கொடுத்துருவாங்க ஓகேங்களா. இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயம் இருக்குது. நீங்கள் வேணும்னா பண்ணிக்கலாம். இது பண்ணியே ஆகணுன்றது கட்டாயம் இல்லை. இல்லை பார்த்தீங்கன்னா இன்னொரு இன்கமும் கொடுத்துருக்காங்க. லேண்டு நீங்கள் சேல்ஸ் பண்ணுறது மூலிமா நீங்கள் இன்கம் சம்பாதிச்சிக்கலாம். இதுவும் நீங்கள் பண்ணியே ஆகணும்னு கட்டாயம் கிடையாது. வேணால் நீங்கள் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா 40 ரூபா கமிஷன் தராங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 1,700 ஸ்கொயர் ஃபீட் வந்து யார் கம்ப்ளீட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கோவா ட்ரிப் பார்த்தீங்கன்னா 3 நாளைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கம்பெனியில் கூப்பிட்டு போகிறாங்க ஃப்ரீயாகவே. அது மட்டும் இல்லை, கட்டின அப்பார்ட்மெண்ட் கூட நம்ம கம்பெனியில் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து இது கூட உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு வருமானம் வேணாலும் பண்ணிக்கலாம். ஒரு அப்பார்ட்மெண்ட் வந்து சேல்ஸ் பண்ணி தரவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 lakh வந்து கமிஷனும் கொடுக்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு 4 விதமான இன்கம் இருக்குது. இன்சூரன்ஸு, ரெஃபரல், அப்புறம் பார்த்தீங்கன்னா ரீபர்ச்சேஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட் சேல்ஸ் பண்ணுறது. இது மாதிரி நிறைய அப்பார்ட்மெண்ட் ஃப்ளாட் இது மாதிரி சேல்ஸ் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு இன்கமும் கம்பெனி தராங்க. சரிங்களா? ஃபியூச்சர் விஷன் ஆஃப் ஆக்சஸ் பார்த்தீங்கன்னா 5,000 கோடி டர்ன் பண்ணோம், 10,000 போல் டைப் பண்ணோம். இப்போ 8 லட்சம் கஸ்டமர்ஸ் வந்துட்டாங்க. இன்னும் 10 லட்சம் கஸ்டமர்ஸ் வந்து கொண்டு வர போகிறாங்க. ஆல் ப்ராசஸிங் ஒன்று இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கரண்ட் பில் பே பண்ணுறது எல்லாமே நம்ம கொண்டு வந்துட்டோம். இன்னும் கூடியில் பார்த்தீங்கன்னா எல்லா ரெட் பஸ்லேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்லேருந்து பண்ணுற மாதிரி கண்டிப்பாக அந்த ஆப்ஷனும் கொண்டு வந்துடுவாங்க. அதுக்கான ஒர்க்கும் போயிட்டுருக்கு. ஆஃப்லைன் ஸ்டோர் பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனியில் பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. கம்பெனியில் வந்து ஒரு 500+ கார் அச்சீவர் வந்து க்ரியேட் பண்ண சொல்லி கம்பெனி வந்து முடிவெடுத்திருக்காங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 300 பேர் மேலே இந்த பிஸ்னஸ் ஜாயின் பண்ணி காரை அவங்க அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. கம்பெனி வந்து ஓன் வெஹிக்கிளில் வந்து டெலிவரி பண்ணுறதுக்கான ஒர்க்கு பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ST கொரியர் மூலிமா நம்ம டைப் பண்ணிகிட்ருக்கோம். ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா ஓன் வெஹிக்கிளில் வந்து நம்ம வந்து பண்ணுவோம், டெலிவரி பண்ணுவோம் நம்ம. அது மட்டும் இல்லை, இங்கே டூரும் என்ஜாய்மெண்ட் பண்ணுறதுக்கு டூரும் கூப்பிட்டு போகிறாங்க. கொடைக்கானல், கோவா, பார்த்தீங்கன்னா தாய்லாண்டு, நிறைய ட்ரிப்பு. இதெல்லாம் கம்மி தான், நிறைய ட்ரிப்புக்கு போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ கூட பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா ஒரு ரெசார்ட்டுக்கு போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஊட்டிக்கு போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே மெகா கார்னிவல் பார்த்தீங்கன்னா அந்த 100 பேர் வச்சு கார் ஃபங்க்ஷன் பண்ணாங்க. ஒரு டீம் மட்டும் பண்ணாங்க 2021. இப்போ கம்பெனி 5 வருஷம் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு சென்னை நேரு ஸ்டேடியத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 பேர் வச்சு பெரிய வந்து மெகா ஈவெண்ட்டே பண்ணியிருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா கம்பெனி வந்து இந்த ஜூலை 27 அப்படின்னு வந்துருச்சுன்னா கம்பெனியோடைய 7வது வருஷம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இது மாதிரி சூப்பரான கம்பெனியில் வந்து ஒரு பிஸ்னஸ் வந்து கிடச்சி அந்த பிஸ்னஸ் மூலிமா நிறைய பேர் லைஃப் வந்து மாற்றிட்டு இருக்கோம். ஸோ வந்து உங்களுக்கு தேவைகள் இருந்துச்சுன்னா மட்டுமே நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுங்கள். நம்பிக்கை இருந்தால் மட்டும் ஜாயின் பண்ணுங்கள். நீங்கள் வந்து எதுக்காக ஜாயின் பண்ணணும் அதுக்கான காரணம் மட்டும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிங்கன்னா அதுக்காக நீங்கள் வந்து உங்களுக்கு கூட சப்போர்ட் பண்ணி தரத்துக்கு இங்கே பெரிய டீம் இருக்குது. டீம் சப்போர்ட்டடாக நாங்கள் இங்கே எல்லாமே பண்ணுவோம். ஸோ வந்து
எல்லாருமே சீக்கிரமாக வந்து ஜாயின் பண்ணி எங்களோட வந்து ட்ராவல் பண்ணுங்கள், சூப்பராக சம்பாதிக்கலாம். விஷ் ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.